இவ்வளோ நேரம் இல்லாத உற்சாகம் எப்படி திடீர்னு வந்துச்சு எல்லாருக்கும்? பாருங்க, எனக்கு இதிலே தெரியுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் வெற்றி உறுதியாச்சுன்னு வவுனியா மேடையில். அதே நேரத்தில் நான் மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மலையக மக்கள் சம்பந்தமாக நான் இந்த இடத்துல சொல்லணும். ஏன்னா அப்போதான் உங்களுக்கும் நம்பிக்கை கட்டாயம் வரும். நாங்கள் வெறுமனே பதவிக்கோ வாகனத்துக்கோ ஆசைப்பட்டு நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எங்களோட ஆதரவு நாங்கள் கொடுக்கல. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு மலையக மக்களோட ஆதரவு வேணுங்கிறப்ப எங்கள்கிட்ட பேசி எங்கள்கிட்ட சொன்னார், நான் நிரந்தர தீர்வு கொடுக்குற விரும்புகிறேன். 45 வருஷம் நான் அரசியல் இருந்திருக்கேன், அந்த அனுபவம் எனக்கு கட்டாயம் இருக்குது. எனக்கு தெரியும் என்னென்ன நிரந்தர தீர்வுகள் கொடுக்கணும்னு. நீங்கள் எல்லாரும் ஆதரவு, நான் நிரந்தர தீர்வு கொடுக்குறேன்னு. இன்னைக்கு மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் முதல்ல கண்ணீர் விடுவாங்க. அந்த சில நபர்களுக்கு நீங்களும் வாக்களிச்சிங்க ஒரு காலத்தில். இந்த பல நபர்கள் சொல்கிற ஒரு விஷயம், அவங்க தற்காலிக நாள்கூலி சம்பளத்தை பற்றி பேசும்போது ஜனாதிபதி அவர்கள் நிரந்தர தீர்வை சிறுதோட்ட உரிமையாளர் சொல்லி 1700 ரூபா சம்பளத்தை வழங்கியிருக்கார். அதுக்கு நான் மலையக மக்கள் சார்பாக என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில். அதே மாதிரி நிறைய பேர் எப்போவுமே மலையக மக்கள் நான் சொல்கிறது 2 பிரச்சனை தான். வீட்டு பிரச்சனை, சம்பள பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சம்பள பிரச்சனைன்னு. ஆனால் வீட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தற்காலிக விஷயம். இன்றைக்கி மலையக மக்கள் கிட்டத்தட்ட 2,51,000 குடும்பங்கள் இருக்காங்க. இங்கே இருக்க சில குடும்பங்களையும் சேர்த்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1,76,000 வீடுகள் கட்டியாகணும். அரசாங்கத்துக்கிட்ட இப்போ இருக்கிற காசில், எப்போதுமே இருந்த காசில் வெறுமனே ஒரு வருஷத்துக்கு 1000 வீடுகள் தான் கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி அனைவருக்குமே வீடு கட்டுறது? ஆகவே தான் ஜனாதிபதி அவர்கள் எங்களோட ஆலோசனைக்கு அமைய மலையக மக்களுக்கு காணி உரிமை விஷயம் சம்பந்தமாக ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பித்து அதுக்கு 4000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காரு. அது வெறுமனே நுவரேலியா மாவட்டம் மட்டும் கிடையாது, வன்னி மாவட்டத்திலையும் தான். இன்றைக்கி இங்கே இருக்கிற நில பிரச்சனைக்கும் கட்டாயம் ஜனாதிபதி உங்களுக்கு ஒரு தீர்வு எடுத்து தருவார். ஏன்னா நாங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறுமனே அரசியல் ரீதியாக முடிவெடுத்து ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் வாக்களிங்கன்னு சொல்ல. இங்கே இருக்கிற ஜீவன் தொண்டமான் வெறுமனே ஒரு இளைஞனா, ஒரு இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞரா, இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இளைஞரா, உங்கள் வீட்டு பிள்ளையா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீங்களா மாட்டீங்களா? வாக்களிக்கிறது மட்டும் இல்லை, இதில் பல நபர்கள் உங்கள் திசையை திருப்ப பார்ப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவர் கல்வர்களை பாதுகாக்கிறாங்க, இவர் தவறு செஞ்சவங்களை பாதுகாக்கிறாங்க, ஊழல் செஞ்சவங்களை பாதுகாக்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா? அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்கிறேன். மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் அடுத்த தேர்தலை பற்றி நினைக்கிறது யாரு, அடுத்த தலைமுறையை பற்றி நினைக்கிறது யாருன்னு. இன்னைக்கு எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் இருக்க நபர்கள் எல்லாம் ஜனாதிபதிக்கு ஆதரவுன்னு இங்கே சேர்ந்துட்டு இருக்காங்க. இவர் பாதுகாக்கிற சொல்கிறாங்களே சில பேர், இவர் பாதுகாக்கிற சில கல்வர்கள், சில ஊழல்வாதிகள், அவங்க எல்லாருமே இப்போ எங்கே போகிறாங்க? எதிர்த்தரப்புக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க எதிர்த்தரப்புக்கு போகும்போது அவங்க எல்லாருமே புத்தராக மாறிடுவாங்க. இதான் எனக்கு புரியாத விஷயம். ஆகவே மக்கள் நீங்கள் சிந்திச்சு சுதாரணமாக இருங்க. இன்னைக்கு இருக்க தருணத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு தான் வாக்களிக்கிறீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு வாக்குமே ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கல. நீங்கள் போடுற ஒவ்வொரு வாக்குமே உங்கள் குழந்தைக்கு தான் நீங்கள் வாக்களிக்கிறதான் நினச்சிக்கணும். காரணம் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த அளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை. கட்டாயம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அடுத்த 5 வருஷத்தில் இலங்கை ஒரு பெரிய மாற்றத்தை அடையும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாருமே பங்களிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆகவே என்னை வருகை தந்த அனைவருக்கும் நான் இங்கே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த மேடையில் அழைப்புதல் கொடுத்து பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த பேச வாய்ப்பு கொடுத்த அமைப்பாளர்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ரணில், வேண்டும் ரணில். என்றும் நாங்கள் உங்களுடன். நன்றி, வணக்கம். We lead the web news.